بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பு, அருள், அவனுடைய அடியார்களாகிய எங்கள் மீது அந்த ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கின்ற அளப்பரிய பாசத்தின் காரணமாக புனிதமான ரமலான் மாதத்தை அடைந்து அதிலே அவன் விரும்புகின்ற நல்ல அமல்களை, எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கின்ற நோன்பு போன்ற உன்னதமான வணக்கங்களை செய்வதற்குரிய நட்பாக்கியத்தை அந்த ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு வழங்கி இருக்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தவர்கள் என்பதற்காக எங்கள் மீது மிக பெரும் பாசம் வைத்திருக்கிறார். எல்லா உம்மத்தவர்களையும் விட சிறந்தவர்களாக அல்லாஹு தஆலா எங்களை தெரிவு செய்திருக்கிறார். அத்தனையும் எங்களுடைய கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தவர்கள் நாங்கள் என்பதற்காக அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அன்பிற்குரியவர்கள் நாங்கள், அவர்களால் நேசிக்கப்படுகின்றவர்கள் நாங்கள். எனவேதான் கண்ணியமானவர்களே, எல்லா வகையிலும் குறையுள்ளவர்களாக நாங்கள் இருந்தும் கூட, அறிவிலும் சரி, ஆற்றலிலும் சரி, வாழ்நாளிலும் சரி, அமல்களிலும் சரி, அனைத்து விடயங்களிலும் குறைந்தவர்களாக நாங்கள் இருந்தும் கூட அதை நிரப்பமாக பெற்றுக்கொண்ட உம்மத்தவர்கள் அடைந்து கொள்ள முடியாத அந்தஸ்துக்களை எல்லாம் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிறான். காரணம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தவர்கள் என்பதற்காக. அந்த அடிப்படையில் தான் கண்ணியமானவர்களே, ஏனைய உம்மத்தவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த நோன்பு என்கின்ற இந்த வணக்கம், அதற்கும் வெறுமனே ரமலான் என்கின்ற ஒரு மாதத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கின்ற பாக்கியத்திற்கும் இடையிலே உள்ள வித்தியாசம். முன் சென்ற சமூகத்தவர்கள் 6 மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்கின்ற கட்டளை இருந்தது. ஒரு நாளைக்கு 50 நேரம் அவர்கள் தொழ வேண்டும் என்கின்ற கட்டளை இருந்தது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்தது வெறுமனே ரமலான் என்கின்ற ஒரு மாதம்தான். அந்த ஒரு மாதம் நோன்பு நோக்கும்படிதான் நாங்கள் ஏவப்பட்டிருக்கிறோம். ஆனால் வருடத்திலே 6 மாதம் நோன்பு நோற்றவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாத நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு ரமலானிலே எங்களுக்கு தந்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக கடைசி 10 நாங்கள் இருக்கின்றோம். அதிலும் விசேஷமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிவித்து தந்த அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு, கண்ணியமானவர்களே, இந்த ஒரு இரவின் மூலமாக மாத்திரம் எங்களுடைய வாழ்நாளில் ஒரு ரமலானில் ஒரு லைலத்துல் கத்ரை நாங்கள் பூர்த்தியாக அடைந்து கொண்டால் மாத்திரம் போதும். இந்த உலகத்தில் நாங்கள் எத்தனை நாட்கள் வாழ்கிறோமோ அத்தனை நாட்களுக்கும் உரிய பாவ மன்னிப்பையும், அத்தனை நாட்களுக்கும் உரிய அந்த
அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகளையும் எங்களுக்கு பூர்த்தியாக பெற்று தந்துவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்படுகிறார்கள். அவர்களிடத்திலே பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றி அல்லாஹு தஆலா அறிவிக்கிறான். அந்த மனிதர் கிட்டத்தட்ட 80 வருடங்கள் ஆயுதம் அல்லாஹுடைய பாதையிலே வணக்கத்திலே நின்று கொண்டிருந்த ஒரு மனிதரை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிப்பு கிடைக்கின்றது. இதனை நினைத்து ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டார்கள். 80 வருடங்கள் தொடர்ச்சியாக அல்லாஹுடைய வணக்கத்திலே இருந்தவர் எவ்வளவு நன்மைகளை பெற்றுக் கொண்டிருப்பார். ஆனால் என்னுடைய உம்மத்தவர்களுக்கோ 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வாழ்நாள் மாத்திரம்தானே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வருடகாலம் மாத்திரம்தானே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களால் எப்படி இப்படிப்பட்ட அமல்களை நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ள முடியும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் மீது பட்ட அந்த கவலையினுடைய விளைவு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய நபியினுடைய உள்ளத்திலே சிறு சோர்வு ஏற்பட்டு விட்டாலும் அதற்கு உடனடியாக தீர்வை வழங்கி விடுவான். அதன் அடிப்படையிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அறிவித்து தந்ததுதான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அதராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் நாங்கள் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம். லைலத்துல் கத்ருடைய இரவு என்றால் என்ன தெரியுமா நபியே? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அது 1000 மாதங்களை விட, 1000 மாதங்கள் நின்று வணங்குவதை விட, 1000 மாதங்கள் அல்லாஹுடைய பாதையிலே தொழுவது, நோன்பு பிடிப்பது, அத்தனை வணக்கங்களையும் விட அது சிறந்ததாக இருக்கிறது என்கின்ற கருத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருக்குர்ஆன் வசனம் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கி எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி தந்தார். 1000 மாதங்கள் என்பது கண்ணியமானவர்களே 88 வருடங்கள். 88 வருடங்கள். எங்களுடைய வாழ்நாள் 60, 70 தாண்டி போனால் 75 என்று வைத்துக் கொள்ளலாம். அனைத்தையும் தாண்டி போய்விடுகிறது. இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற ஒரே ஒரு இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு. எனவே கண்ணியமானவர்களே, புனிதமான லைலத்துல் கத்ரை அடைகின்ற முயற்சியிலே இந்த கடைசி பத்தை நாங்கள் முழு மூச்சாக இருந்து நாங்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வளவு பெரிய நட்பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு மாதம் இது. அதே போன்றுதான் நரகத்திலே இருந்து விடுதலை பெற்று தரக்கூடிய மாதமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் நரகத்தில் இருந்து விடுதலை செய்யப்படுகின்ற அடியார்கள் அல்லாஹ்வால் தெரிவு செய்யப்படுகிறார்கள். எனவே கண்ணியமானவர்களை, அந்த நரக விடுதலை பெற்ற, நரகத்திலே இருந்து பாதுகாப்பு பெற்ற நல்லடியார்களாக நாங்களும் இருக்க வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய மாதமாகிய இந்த ரமலானிலே தான் அந்த நரக விடுதலையை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்வது சாத்தியமானதாக இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, அந்த விஷயத்திலே தான் இந்த ரமலானுடைய காலத்தை நாங்கள் பூர்த்தியாக கழிக்க வேண்டும். மிஞ்சி போனால் இன்னும் இருப்பது எங்களுக்கு ஒரு சில தினங்கள் மாத்திரம்தான். ஆனால் நம்முடைய சமூகத்தினுடைய அவல நிலைமையை பார்க்கின்ற போது அது பெரியவர்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கண்ணியமானவர்களே, புனிதமான ரமலானின் கடைசி பத்திலே அல்லாஹுடைய மாளிகைகளிலே இஅ்திகாஃப் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லைலத்துல் கத்ர் என்கின்ற ஒன்று தேவையில்லை, ரமலான் என்கின்ற ஒன்று தேவையில்லை. அல்லாஹ்விடத்திலே நேரடியாக வாக்குறுதி பெற்றவர்கள், அவர்கள் சொர்க்கத்திற்குரியவர்கள், முழு படைப்புகளை விட சிறந்தவர்கள். அப்படிப்பட்ட நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியமானவர்களே இந்த ரமலான் மாதத்தின் கடைசி பத்திலே, அதுவும் ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகுகின்ற அந்த வருடம் முழு ரமலானுமே ரசூலுல்லாஹ் இஅ்திகாஃபிலே இருந்து, பள்ளி வாயிலிலேயே தரித்திருந்து இந்த ரமலானிலே அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய இந்த நட்பாக்கியங்களை தேடுவதற்கு முயற்சி செய்தார்கள் என்றால் நாங்கள் எவ்வளவு சிரமம் எடுக்க வேண்டும். ஆனால் கண்ணியமானவர்களே, புனிதமான இந்த நாட்கள் தான்
இந்த இந்த புனிதமான நாட்களுடைய பகலும் இரவும் தான் எங்களுடைய அதிகமான மக்களுடைய வீணான வேலைகளுக்கு செலவழிக்கப்படுகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 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 அனாச்சாரத்தை நாங்கள் இல்லாமலாக்க வேண்டும். கடை கடையாக ஏறி இறங்குவதும், நோன்பை பிடித்து கொண்டு பகல் காலங்களிலே வெயிலிலே அமல்கள் செய்ய வேண்டிய காலம், குர்ஆன் ஓத வேண்டிய நேரம், கடை கடையாக ஏறி இறங்குவது, இரவு நேரங்களிலே சுப்ஹானல்லாஹ் கியாமுல் லைல் தொழுகை, தராவிஹ் தொழுகை எல்லாவற்றையும் துறந்து விட்டு கடை கடையாக ஏறி இறங்குவது, இதைத்தான் நம்முடைய சமூகம் ஒரு புதினமாக கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கண்ணியமானவர்களே, அது எப்படிப்பட்ட நேரம்? இவ்வளவும் எதற்காக இவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், சிரமப்படுகிறார்கள் என்றால் பெருநாள் என்கின்ற ஒரு நாளை கொண்டாடுவதற்காக வேண்டி, பெருநாள் என்கின்ற ஒரு நாளை கொண்டாடுவதற்காக வேண்டித்தான் இத்தனை புதினங்களும் நடக்கிறது. ரமலானுக்கு முன்பிருந்து 2-3 மாதங்களுக்கு முன்பிருந்தே இந்த உடுப்பெடுக்கின்ற, நகை நட்டு தெரிவு செய்கின்ற இந்த வேலை ஆரம்பித்து விடுகிறது. இது எப்படி என்றால், எந்த விதமான வேலையும் செய்யாமல் கூலியை எதிர்பார்ப்பது போன்று. பெருநாள் என்பது யாருக்கு கண்ணியமானவர்களே? பெருநாள் என்பது யார் ரமலானை பூர்த்தியாக பயன்படுத்தி அதிலே உள்ள நல்ல விடயங்களை, நட்பாக்கியங்களை அடைவதற்கான முயற்சிகளை செய்தார்களோ அவர்களுக்கு கூலி வழங்கப்படுகின்ற நாள் தான் பெருநாள். நாங்கள் கூத்தாடுவதற்கு, கொண்டாடுவதற்குரிய நாள் அல்ல பெருநாள். நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், ஆனால் அது முக்கியமானதல்ல. தேவை எது? ரமலானிலே அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய இந்த நட்பாக்கியங்களை நாங்கள் அடைந்து கொள்வது. எனவே கண்ணியமானவர்களே, கஷ்டத்தோடு சிரமத்தோடு நாங்கள் செய்கின்ற இந்த நோன்புகளுடைய பலன்களை, இந்த கியாமுல் லைல், தராவீஹ் போன்ற தொழுகைகளுடைய பலன்களை நாங்கள் வீணாக்கி விடக்கூடாது. எங்களுடைய தேவைகள் இருக்கும், அந்த தேவைகளை நாங்கள் சுருக்கமாக முடித்து கொண்டு அமல்கள் நடக்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் பள்ளி வாயில்களிலேயோ அல்லது அந்தந்த இடங்களிலேயோ நாங்கள் கலந்து கொண்டு பூர்த்தியாக எங்களுடைய நேரத்தை நாங்கள் செலவழித்து புனிதமான ரமலானின் வெகுமதிகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அதே போலதான் கண்ணியமானவர்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டும், இது தௌபாவுக்குரிய காலமாக இருக்கிறது, இது அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்வதற்குரிய காலமாக இருக்கிறது. புனிதமான ரமலானிலும் நாங்கள் பாவம் செய்யாமல் இல்லை. நாங்கள் யாருமே உத்தமர்கள் என்று எங்களை சொல்லிக்கொள்ள முடியாது. எல்லோருமே நாங்கள் பாவத்திலே மூழ்கி இருக்கிறோம். நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எங்களை சூழ பாவத்தினுடைய சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அந்த பாவ கரைகளை நாங்கள் போக்கிக் கொள்வதற்குரிய மிக உன்னதமான உயர்ந்த ஒரு காலமாக இந்த ரமலானுடைய காலம் இருக்கிறது. அதிலும் இந்த கடைசி 10 மிக விசேஷமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அதிகமான துஆ, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிப்பளிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்புபவன். மன்னிப்பளிப்பதை, அடியார்கள் மன்னிப்பு கேட்பதை, நீ மன்னிப்பு வழங்குவதை விரும்பக்கூடியவன். எனவே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்பதா பாவங்களை அற்ற நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்திருக்கிறார்கள். அதுவும் ஒரு நாளைக்கு 80 தடவைக்கு மேலாக ரமலான் காலத்திலே ரசூலுல்லாஹ் இந்த துஆவை ஓதுவார்கள் என்றால் நாங்கள் எவ்வளவு இந்த விஷயத்திலே சிரமம் எடுக்க வேண்டும். எங்களுடைய இஃப்தாருடைய நேரம், சஹருடைய நேரம் கண்ணியமானவர்களே, கடைசி 10 குறிப்பாக கியாமுல் லைலுடைய அந்த தொழுகைகளிலே நாங்கள் கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்திலே நாங்கள் துஆ செய்ய வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும், எங்களுடைய பாவ கரைகளை போக்கிக் கொள்வதற்காக. அதே போல குறிப்பாக துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகின்ற நேரம், எங்களுடைய முஸ்லிம் உறவுகள் பாலஸ்தீன மண்ணிலே, அந்த கஸாவுடைய மண்ணிலே படக்கூடிய சொல்ல முடியாத துயர்களை நாங்கள் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். எத்தனை பேர் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி ஒரு சொட்டு கண்ணீராவது அந்த சகோதரர்களுக்காக வடித்தே இல்லாத, அப்படிப்பட்ட சிந்தனையே இல்லாத அதிகமானவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். கண்ணியமானவர்கள், எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் நாங்கள் அவர்களுக்கு செய்வது. எனவே இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அவர்களை மறந்துவிடக்கூடாது. கட்டாயமாக அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டும். அவர்கள் பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த இன்னல்கள், துன்பங்கள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா இந்த ரமலானோடு இல்லாமல் ஆக்கி எங்களோடு சேர்ந்து அவர்களும் அந்த புனித ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை கண்ணியமாக சந்தோஷமாக கொண்டாடுவதற்குரிய
ஏற்பாட்டை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா செய்ய வேண்டும் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு நாங்கள் அவர்களுக்காகவும் துஆ செய்வோம். உலகத்திலே உள்ள அத்தனை முஸ்லிம்கள், முஃமின்கள், மரணித்தவர்கள், உயிரோடு வாழ்பவர்கள், நோயோடு இருப்பவர்கள் அனைவர்களுக்காகவும் நாங்கள் துஆ செய்வோம். வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன வணக்கங்களை இந்த ரமலானிலே நாங்கள் மேற்கொண்டோமோ அந்த வணக்கங்களை கபூல் செய்து எங்களுக்கு பூர்த்தியான பாவ மன்னிப்பை வழங்கி அவனுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் நரக விடுதலையையும் பூர்த்தியாக வழங்கி அல்லாஹ் பொருந்தி கொண்ட நல்லடியார்கள் கூட்டத்திலே சேர்த்தல் புரிவானாக. வ ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.